திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 99 இறைவன் நடனமாடுவது அம்மை காணவோ அன்றி பேய்க்கணங்கள் காணவோ என்ற கேள்விக்கணையை தொடுத்த காரைக்கால் அம்மையார் இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 100 இறைவனின் வாகனமாகிய ஆனேரை வியந்து அதன் வலிமையை போற்றிய தன்மையை இங்கே நாம் காணலாம். அந்த பாடலை கேளுங்கள். அந்த ரிஷபத்தை பற்றி சொல்கிறார். அது நடக்கில் படி நடுங்கும், நோக்கில் திசை வேம், இடுக்கின் உலகனைத்தும் ஏங்கும். அடுக்கல் பொறும் ஏரோ, அடுக்கல்னா மலை, அடுக்கல் பொறும் ஏரோ ஆனேரோ பொன்னப்பாய் நின்னேறு உருமேரோ ஒன்றா உரை என்கிறார். நம்முடைய காரைக்கால் அம்மையாருக்கு இறைவனை உற்று உற்று பார்த்து மகிழ்வதிலே ஒரு மகிழ்ச்சி. அப்போது அவருக்கு இறைவனுடைய வாகனம் கண்ணிலே படுகிறது. ஆகா, இந்த ரிஷப வாகனம் தர்மத்தின் அறத்தின் வடிவல்லவா என நினைக்கிறார். அப்போது அவருக்கு தோன்றுகிறது, நமக்கு இன்பம் வருவதற்கும் துன்பம் வருவதற்கும் காரணமாக இருப்பது அறம். அதனால்தான் வள்ளுவரும் அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழுமில என்றார். அறவழியால் ஒருவருக்கு வரும் இன்பமே உண்மையான இன்பம். வேறு தீய வழியில் வருவனவெல்லாம் இன்பம் மாதிரி தான் இருக்குமே தவிர அது துன்பத்திலே கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும். அதோடு அது புகழையும் நமக்கு தராது என்கிறார். பாவம் செய்பவர்களை அறமானது புறக்கணிக்கும், நல்லவர்களுக்கோ இனியதாக இருந்து நலம் செய்யும். அறக்கடவுள் தீயவர்களுக்கு இன்னாததாக நின்று ஒருப்பார். நம்ம குறளில் வள்ளுவர் சொல்லியிருப்பார், என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அறம் காய்வதும் உண்டு என்று வள்ளுவனே சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இப்படிப்பட்ட அறத்தையே இறைவன் தனக்கு வாகனமாக கொண்டுள்ளான். ஆதலின் அது தீயவர்களை நடுங்கச் செய்யும் ஆற்றல் உடையது என்று சொல்ல வேண்டும். புறநானூறும் இறைவனது ரிஷப வாகனத்தை கடவுள் வாழ்த்து பாடலிலே சிறப்பித்து காட்டும். எப்படின்னா, ஊர்திவால் வெள்ளையரே சிறந்த சீர்களு கொடியும் அவ்வேறு என்ப என்று சிறப்பித்து காட்டும். சிவனாரின் வாகனம் தூய்மையான வெள்ளை நிறமுடையது மட்டுமல்ல, சீரார்ந்த பெருமையும் கொண்டது என்பதே அந்த புறநானூறு நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட இடபத்தை பார்க்கும் அம்மைக்கு மனதிலே வழக்கம் போல ஒரு கேள்வி எழுகிறது. அதை இறைவனிடம் கேட்கும் முகமாக இறைவனை விழிக்கிறார். சாமி கூப்பிடுறார். எப்படி கூப்பிடுறார் பாருங்க, பொன்னப்பாய் என்று. இந்த உலகிலே மக்களெல்லாம் எப்படி கிடைத்தற்கரிய பொன்னை பொத்தி பொத்தி வைத்து பாதுகாப்பார்களோ அதுபோல அடியவர்கள் பொன்னார் மேனியனை செம்பவளத்து அண்ணனை தம் உள்ளத்திலே பொன்னே போல பொத்தி பொத்தி வதித்திருப்பதும் அதனால்தான் காரைக்கால் அம்மையார் இறைவனை பொன்னப்பாய் என விழிக்கிறார். சாமிகிட்ட கேட்குறாரு, ஐயனே, நின் வாகனமாகிய ஏறு என்ன தன்மை உடையது என்று. இப்போ அம்மைக்கு தோணுகிறது, அதை பார்த்தாலே அது சினத்தோடு நடந்தால் இந்த பூமியே பூகம்பம் வந்தது போல அதிரும், நடுங்கிவிடும் என்று சொல்கிறாள். அதே போல அது கோபத்தோடு நோக்கினாலும் மட்டும் போதும், அதன் கண்களிலே கோபக்கனல் வீசும். அப்படி கோபமாக எத்திசையில் தன் பார்வையை செலுத்துகிறதோ அத்திசையிலுள்ள பொருள்களெல்லாம் வெந்தே போய்விடும். அது தன் குரலை எழுப்பி இடி போல முழக்கினால் எல்லா உலகினரும் அஞ்சி பிரளய காலம்தான் வந்துவிட்டதோ, இடிவிழப் போகிறதோ என நடுங்குவார்களாம். இத்தன்மை தாய் இறைவன் வாகனமாகிய ஏருக்கு என்ன ஊமை சொல்ல வேண்டும் என யோசிக்கிறார் காரைக்கால் அம்மையார். மலையிலே திருந்து எல்லா மிருகங்களையும் போரிட்டு வெல்லும் ஆண் சிங்கம்தானோ, இல்லை என்றால் உண்மையிலே காளை மாடுதானோ என்றும் அவருக்கு ஐயம் ஏற்படுகிறது. இன்னொரு தடவை நினைக்கிறாரு, இல்லை, பிரளய காலத்திலே இடியும் மின்னலுமாக பிரசண்ட மழை பொடிகிறதே, அக்காலத்தில் இடிக்கும் மிடியோ என்று. எனது இடப வாகனத்துக்கு எதை நான் ஊமையாக சொல்வது? அதனோடு பழகும் உனக்குத்தானே அது தெரியும். எந்த ஒன்றை சொன்னால் பொருத்தமோ அதை நீயே சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இதில் என்னன்னாக்கா, சிவபெருமானை சேர்ந்தமையால் எல்லாம் சிவமாம் தன்மை பெற்றுவிடுவோம் அல்லவா? அதுபோல இந்த இடபமும் சிவனாரை சேர்ந்தமையால் இந்த ஆனேரும் பிறவகை ஏர்களினிலும் மிகுந்த வலிமை பெற்றது என்பதை தன்னுடைய குறிப்பாலே உணர்த்துகிறார் காரைக்கால் அம்மையார். இந்த பாடல்
அற்புத திருவந்தாதியின் கடைசியான 100வது பாடல். அதலால் இறைவர் அடியார்களுக்கு அருள ஊர்ந்து வரும் அறத்தை இடபத்தை போற்றி தன்னுடைய நூலை முடித்து கொள்கிறார். இதற்கு பின் வரக்கூடிய ஒரே ஒரு பாட்டு இந்த அற்புத திருவந்தாதி ஆகிய நூலை படிப்பவர்களுக்கு என்ன பயன் கிட்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக நம்முடைய சம்பந்த பெருமான் திருக்கடை காப்பு அருளுவாரே அதுபோல அமைந்த பாடல். இந்த பாடல்கள்தான் சம்பந்த பெருமானுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாடலை அடுத்த பதிவிலே நாம் காணலாம். திருச்சிற்றம்பலம்.